இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் சமீபத்தில் எதிராஜ் காலேஜ்க்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு துப்புரவு தொழிலாளரான பத்மா அவர்களும் வந்திருக்காங்க. அங்கே வந்து பத்மாவுக்கு கௌரவம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் பத்மா மேடமுடைய காலணிகளை வந்து நம்ம பார்த்திபன் சார் எடுத்து அவங்களுடைய காலில் இது பண்ணுறாங்க. ஸோ காலில் விழுந்தும் கும்பிடுறாங்க. ஸோ இது சம்மந்தமாக இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் வந்து அந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வருடத்தில் 360 நாளும் உழைக்கும் துப்புரவு பணியாளர் திருமதி பத்மா அவர்கள் குப்பையில் கிடந்த 360 கிராம் நகையை உரியவரிடம் சேர்ப்பித்து அந்த ஒரு செயலின் மூலம் உலகமகா உன்னத மனுஷியாக அவதாரம் எடுத்திருக்காங்க. என்னை சீஃப் கெஸ்டாக அழைத்த எத்திராஜ் கல்லூரிக்கு நான் வெறும் சீஃப் கெஸ்டாகவும் சீஃபாக திருமதி பத்மாவை அழைத்து சென்று பாதணி அணிவித்து பாத பூஜை செய்து புடவை போர்த்தி உலக அழகி என்ற கிரீடம் சூட்டி நான் பேரழகன் ஆனேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட வந்து சொல்லி பாராட்டியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.